சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வியூ பண்ணுறோம். ஸோ அவங்க உள்ளார பாருங்கள் சாக்லேட் தயாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாக்லேட்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குக்கும்பர் இதில் தான் சாக்லேட்டு செய்கிறாங்க. ஸோ இது பவுடர் ஃபைனல் நமக்கு வந்து கிடைக்கிற சாக்லேட்டோட சைஸ். ஸோ இது நிறையா கட் பண்ணி இங்கே பாருங்கள் சாக்லேட்டு சூப்பராக இருக்குல்ல. இந்த பாருங்க அங்கே மிஷின்ஸ்லாம் நிறையா மிஷின்ஸ் ரோபாட்டிக் மிஷின்ஸே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் அங்கே பாருங்கள் லாங் டிஸ்டன்ஸ் தெரியுதா. ஸோ அங்கேயும் வந்து பாருங்க ஒயிட் கலர் சாக்லேட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சாக்லேட்டு செய்கிறதுக்கான க்யூப் சைஸ். பாருங்க இந்த க்யூப்பில் போட்டு வச்சுருக்காங்களே. எஸ். ஸோ இது வந்து சாக்லேட் அந்த லிக்யூடாக இருக்கிறது. ஸோ இதை தான் வந்து இந்த க்யூப்பில் ஊற்றி அதை ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறமேலே சாக்லேட் அந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி நம்ம கொண்டு வராங்க. அதுக்கு மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இந்த ஒயிட் கலர் சாக்லேட்லாம் தயாரிக்கிறாங்கல்ல ஹோம்மேட் சாக்லேட். ஸோ அந்த ஹோம்மேட் சாக்லேட்லாம் எப்படி தயாரிக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீட்டில் அதை தயாரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வீட்டில் இல்லாமல் இப்போ இதுக்கு தனியாக ஃபேக்டரி வச்சு இது தயாரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அதில் கலந்து நமக்கு இப்படி கிடைச்சிருது. கிராம் எடை போட்டு நமக்கு கிடைக்கிறது. இதுதான் அந்த குக்கும்பர். இதுதான் சாக்லேட் தயாரிக்கிறாங்க. குக்கும்பர் வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் தோப்பாக இருக்குங்க. சாக்லேட்டில் சாப்பிடும்போது இந்த ஃப்ரூட்ஸ் ஆட்டம் இருக்குமா அந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் துவக்குது. ஸோ இப்போ சாக்லேட் வந்து சாப்பிட்றோம். சரியான டேஸ்ட்டு சீரியஸாக செம்ம டேஸ்ட்டு. மிஸ் பண்ணாதீங்க, பாருங்கள். இது நம்ம ட்ரைடன்ட் ரைடர்ஸ்.